ஹலோ எவ்ரிவன். டுடேஸ் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் பழங்கள் சாப்பிடலாமா, சரியானதா, என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெறும் வயிற்றில் வந்து பழங்கள் சாப்பிடலாமே, எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் அவுட் செய்ய போகிறீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு வாழைப்பழம் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிட்ரஸ் வகையான ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமனு, நன்னாரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கொய்யா பழமும் வந்துட்டு சாப்பிடக்கூடாது. அது கொஞ்சம் அசிடிட்டி தூண்டக்கூடியதாக இருக்கிறதுனால அது சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நார்ச்சத்துள்ள பழங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. அந்த நார்ச்சத்து உள்ள பழங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பால், தானியம், ஓட்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரூட் சாப்பிட்டோன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆப்பிள், பப்பாளி, தர்பூசணி, கிர்னி பழம் அதெல்லாம் எல்லாமே சாப்பிடலாம். இந்த காய்கறி சாலட்லாம் வந்து சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றில். ஏன்னா அதுலேயும் வந்துட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் தொல்லை தரக்கூடியதாக இருக்கிறதுனால அது கூட பன்னீர் வந்துட்டு கொஞ்சோண்டு சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி இளநீ வந்துட்டு வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. கொஞ்சமாக அசிடிட்டியை வந்துட்டு ஏற்படுத்தும். அசிடிட்டி ஏற்படுத்தினா நமக்கு அல்சர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.